ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு குக்கரில் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறம் நம்ம இப்படி நீட்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும், நல்லா பிங்க் கலரில். இப்போ வந்து நம்ம பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சீசனுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதனால் நிறைய பட்டாணியே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் பட்டாணி. இதை சேர்த்து நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரைஸு, இன்றைக்கி நான் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். இதை வந்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். அந்த நெய்லியே நல்லா வந்து உங்களுக்கு அது கிறிஸ்பாக வரா மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. இப்போ நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி.